முருகப்பெருமானுக்கு உகந்த செய்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகவேள் 12 திருமுறைகளில் 12வது திருமுறைகளை சிந்தித்து கொண்டு வருகின்றோம். மூன்றாவதாக பார்க்கக்கூடிய நாயனார் யார் அப்படின்னா பகீரத சக்கரவர்த்தி நாயனார். பகீரதர் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் ஞாபகம் வருவது கங்கை நம்முடைய இந்த பாரத தேசத்தில் தவழ்ந்து அனைத்து இடங்களிலும் வளம் சேர்க்கின்றது அப்படின்னா அதற்கு யார் காரணம் அப்படின்னா இந்த பகீரத சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு புண்ணிய ஆத்மா தான் நமக்கு காரணம். சூரிய வம்சத்தில் நிறைய மன்னர்கள் பிறந்தாலும் நம்முடைய அந்த இந்து சனாதன தர்மத்தை மீட்டெடுத்த பெருமை இந்த பகீரத சக்கரவர்த்திக்கு சேரும். மேலும் கோரன் அப்படின்ற அசுரனிடத்தில் போரிட்டு தோல்வி அடைந்ததுனால தன்னுடைய நாட்டை பகைவனிடத்தில் இழந்த பகீரத சக்கரவர்த்தி முருகப்பெருமானை சுக்கிர பகவானினுடைய உபதேசத்திற்கு இணங்க அவரை வழிபட்டு அவருடைய அந்த மிக முக்கியமான விரதம் அனைவருக்கும் தெரிந்தது. இப்போ செவ்வாய்க்கிழமைனா தான் முருகப்பெருமானை ரொம்ப அதிக அளவில் அனைத்து பேரும் ரசிக்கிறார்கள். ஆனால் மிகவும் உகந்த விரதம் வெள்ளிக்கிழமை விரதம். இந்த வெள்ளிக்கிழமையில் முருகப்பெருமானை விரதம் இருந்து சேவிப்பவர்கள் வணங்குபவர்கள் இழந்த செல்வத்தை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அனைத்து விதமான வளநலன்களையும் பெறுவார்கள். இந்த வெள்ளிக்கிழமை விரதத்தை பகீரத சக்கரவர்த்தி இருந்து கோடை நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லக்கோட்டையில் 3 ஆண்டுகள் தவம் இயற்றி முருகப்பெருமானுடைய தரிசனம் காண பெற்றான் அப்படின்னு பார்க்குறோம். மேலும் இந்த கங்கை பாகீரதி அப்படின்ற புண்ணிய பெயர் பகீரத சக்கரவர்த்தியிடமிருந்து தான் இந்த கங்கை பெற்றதுனால அப்பேற்பட்ட புண்ணிய ஒரு சிறப்பு பகீரத சக்கரவர்த்திக்கு மட்டுமே தான் உண்டு. தன்னுடைய முன்னோர்களை முக்தி அடையும் பொருட்டு பிரம்மதேவனிடத்தில் அந்த கங்கையை மீட்டு சிவபெருமானுடைய உதவியால் நமக்கெல்லாம் இந்த கங்கை நீர் கிடைக்க செய்த மாபெரும் முருக உபாசகராகவும் இருந்தவள் தான் பகீரத சக்கரவர்த்தி. பகீரதற்கும் அடியேன் அப்படின்னு 3வது நாயன்மாராக நம்ம பகீரத நாயனாரை நம்ம பார்க்கின்றோம். அதனால் அனைவருமே இந்த வெள்ளிக்கிழமை விரதம் எப்போவுமே செவ்வாய்க்கிழமை மட்டும் முருகப்பெருமானை போய் பார்க்கறது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை விசேஷ விதமாக நம்ம விரதம் இருந்து பெருமானை இந்த கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் பெருமானை வணங்கும் பொழுது அனைத்து விதமான நிம்மதி செல்வ சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அடுத்த பதிவிலே அடுத்த நாயன்மார்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குருகாசன் கார்பரமஸ்து.